கர்த்தரை, வானத்தை பூமி உண்டாக்கின தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட மக்கள் பாக்கியவான்கள்? அவர் ஜீவனுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், அன்புள்ள தேவன், பரிசுத்தமுள்ள ஒரு தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், தன்னுடைய ஜனத்திற்கு ஆதரவாய் இருக்கிற தேவன், தன் ஜனத்தை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து தன்னையே சிலுவிலே பலியாய் கொடுத்தவர், மரணத்தை ஜெயித்த உயிரோடு எழுந்தவர். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெய்வமாய் கொண்டிருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். என்ன ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் கூடவே இருக்கிறது தானே பாக்கியம். அப்ப நீங்க பாக்கியவான் தானே. அவரை தெய்வமா கொண்டு இருக்கிறீங்களா? அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? இல்லாட்டா இன்றைக்கு சொல்லுங்க, இயேசுவே நீர்தான் என் ஆண்டவர், நீர் என்னுடைய தெய்வம், உம்மை என் உள்ளத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க பாக்கியவான்களா, பாக்கியவதியா மாறிடுவீங்க. தகப்பனே, யார் யார் இந்த வேளையில இந்த இயேசுவை நான் தெய்வமாய் கொள்ளணும், அவர் எனக்கு வேணும், என் உள்ளத்துல வரணும்னு ஜெபிக்கிறாங்களோ, அவனுடைய உள்ளத்துல உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே, நீர் அவளோடு தங்கியிருந்து அவளை பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.